கொடை தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிச்சனுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 5 வகையான பொருட்கள் தாங்க நம்ம வாங்கியிருக்கோம். பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். கிரானைட்டில் இருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு தட்டுறதும் சரி, அல்லது கல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்டும் சரி, இதுலேயே நம்ம சட்னி நிறையா பண்ணிக்கலாம், துவையல் நிறையா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நம்ம 5 இப்போ வாங்கியிருக்கோம். இந்த பொருட்கள்லாம் எப்படி இருக்குது, இதை எப்படி நம்ம சீசன் பண்ணணும், நம்ம வாங்கினோடனே எப்படி பயன்படுத்துறது, இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம கிரானைட்ல தாங்க இந்த 5 பொருளுமே வாங்கியிருக்கோம். இது அம்மிக்கல் சின்னதாக இருக்கும். ரொம்ப நமக்கு ஒரு ஜான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க, நம்ம கைக்கு வச்சு பார்த்தோம்னா ஒரு ஜான் அந்த அளவுக்கு தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப குட்டியா ரொம்பவே அழகா இருக்குங்க. இது நம்ம இஞ்சி பூண்டு தட்டுறது அது மட்டும் இல்லை, சீரக மிளகெல்லாம் நுணுக்கிக்கிறது, இல்லை எதையாவது ஒன்று நம்ம தட்டணும்னா நம்ம கிச்சன்லயே நம்ம தேவைப்பட்டதுன்னா எடுத்து மேலே வச்சு தட்டிட்டு எடுத்துக்கலாம். இதுவும் அதே பர்பஸுக்கு தான். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி உயரமான ஒரு இது கிரானைட்ல ஒரு இடிக்கல் வாங்கியிருக்காங்க. இது இஞ்சி பூண்டு நம்ம இடிச்சுக்க முடியும். அது சீரக மிளகு நுணுக்கிறது, நிறைய சட்னி எல்லாம் இப்போ நல்லா அரைக்காம நல்லா வேக வச்சுட்டு இதில் போட்டு மசிக்கலாம். அந்த மாதிரி பர்பஸ்க்கு இது வாங்கியிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது நீளமாக இருக்கக்கூடிய பால் அம்மின்னு சொல்கிறாங்க. இது பால், இதுவும் அரைக்கிறதுக்கு தான். இது கல்வ மாதிரி இருக்கும், இந்த மாதிரி சேஃபில் இருக்கும். இதுவும் இந்த மாதிரி அரைக்கிறதா. நம்ம சட்னி அந்த மாதிரி அரைக்கலாம். மிளகாலாம் வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணுறது, சீரக மிளகு பொடி பண்ணுறது, சோம்பு பட்டை கிராமெல்லாம் பொடி பண்ணுறது, நைஸாக அரைக்காமல் பொடி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பால் அம்மிக்கு இந்த மாதிரி குழவையும் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம பயன்படுத்தலாம், அல்லது இதுலேயும் பயன்படுத்தலாம். எது வேணால் பயன்படுத்துகிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இது கொஞ்சம் ஆழமாக இருக்கும். இதை விடவே இது கொஞ்சம் ஆழம் ஜாஸ்தி. இதில் சட்னி மாதிரி ஏதாவது கத்திரிக்காய் சுட்டு நம்ம பிசைகிறோம் அப்படின்னா அதெல்லாம் வச்சு நுணுக்கிறதுக்கு, தக்காளி இதெல்லாம் கடையிறோம் அப்படின்னா இந்த இதில் போட்டு கடையிறோம். இப்போ பாரம்பரியமாக செஞ்சதை தான் நம்ம இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துகிட்டு இருக்கு. அதனால் இப்போ கல்லில் இல்லாமல் கிரானைட்டில் வருது. அதனால் இந்த ப்ராடக்ட்டு நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்தது இது சப்பாத்தி பூரி தேய்க்கிற பலகை, நம்ம பலகைக்கு பதிலாக கிரானைட்டில் வாங்கியிருக்கோம். இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப ஃபினிஷிங்காக இருந்தது. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளுடைய கிச்சனுக்கு தேவைப்படுதுங்கிறதுனால நான் வாங்கியிருக்கேன். இதை எப்படி நம்ம சீசன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடிக்கல் எடுத்துட்டோன்னா உள்ள பிரஷ் வச்சு இதெல்லாம் கிளீன் பண்ணிக்கலாம். அந்த கல் அந்த இதுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் மண் இருக்கும், அதெல்லாம் இப்படி நம்ம பிரஷ் வச்சு நம்ம கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பைப்ல போய் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுல அரிசியோ கொள்ளோ ஏதோ ஒன்று இதுல வச்சு நல்லா அரைச்சு அதுல இருந்து ரிமூவ் பண்ணணும். அதை தான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஒவ்வொன்றுக்குமே இந்த மாதிரி கிளீனிங் மெத்தட் இவ்வளவுதான். ஒன்ஸ் ஒரு தடவை கிளீன் பண்ணிட்டா போதும். இங்க பாருங்க, இந்த பிரஷ்ல எடுக்கும் போதே இந்த மாதிரி இதுல இருக்க மண்ணெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துடும். இந்த பிரஷ் வச்சு கிளீன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பைப்ல போய் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இதில் இடிகளில் அரிசி நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே அரைக்கலாம். இப்போ இந்த அரிசி நம்ம இது வரைக்குமே பாடுற மாதிரி தான் அரைக்கணும். ஏன்னா இங்கே வரைக்குமே அந்த மண்ணோட இது இருக்கும். கடைசி வரைக்கும் இப்படி அதில் இருக்கக்கூடிய துகள், அதாவது மண் துகள்லாம் போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். அடுத்ததா இந்த ரவுண்ட் அம்மி பாருங்க, ரவுண்ட் அதாவது பால் மாதிரி இருக்கு பாருங்க, நல்ல வெயிட்டா இருக்கு. இதுக்கும் இந்த அரிசியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி, இந்த பால்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி அரிசி இப்படி உருட்டணும்.
இந்த பாலில் வந்து சுற்றியில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நம்ம திருப்பி அரைச்சிட்டோம். இருந்தாலும் இப்போ நம்ம அரிசி மாவை வந்து இப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த அம்மியும் அந்த மாதிரி கழுவிக்கலாம். நம்ம அரிசி தான் போட்டு அரைக்கிறோம். வர அரிசி தான் போடணும், ஊற வச்ச அரிசி போடக்கூடாது. வர அரிசி, அதாவது காஞ்ச அரிசி தான் நம்ம போடணும். இப்போ அம்மியை அரைக்கும் போது எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி அரைக்கணும். எல்லா பக்கம் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் வரணும். இப்போ பாருங்க, எல்லா பக்கமும் நம்ம அரைச்சாச்சு. அரிசி மாவே வந்து கருப்பாயிடுச்சு, எல்லா மண்ணும் எடுத்துருச்சு. இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருளுமே அரிசி வச்சு அரைச்சிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு, நல்லா தொடச்சிட்டு இப்போ நம்ம வந்து எது வேணாலும் நம்ம அதில் இடிக்கிறதாகட்டும் அரைக்கிறதாகட்டும் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டைக்கு வந்து அரிசிலாம் எதுவும் போட வேண்டாம், அது ப்ளைனாக நீட்டாக இருக்கும். அதை மட்டும் சும்மா வாஷ் பண்ணால் போதும், எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்மளுடைய கிச்சனில் வரப்போகிற வீடியோஸில் நம்ம பயன்படுத்த போகிறோம். எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறேன்னு நிறைய வீடியோ சொல்கிறேன், நீங்களும் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபுடி தமிழை ஃபாலோ பண்ணுங்கள்.